எவருள் தமசு என்னும் குணம் நிரம்புகின்றதோ அவர் மற்றவருக்கு அநியாயம் அநீதியை இழைக்கின்ற சுயநலவாதியாய் மாறுகிறார். தன் மனம் ஏற்ற சுகத்திற்காக மற்றவர்களுக்கு துக்கத்தை வழங்குகிறார். பரமாத்மாவின் அம்சத்தினை அவர் காண்பதில்லை. அப்படியென்றால் அதர்மம் பரமாத்மாவிலிருந்து ஒருவரை விலக்கி வைக்கும் மார்க்கமாகிறது. எனில் அதர்மம் என்பது அறியாமையின் இன்னொரு பெயரா? அப்படியென்றால் அறியாதவன் மீது தயை காட்டுவதே நியாயம், தண்டனை நியாயமாகாதே. ஒரு அஞ்ஞானி ஞானத்தின் மூலத்தை அறிய முற்படாவிடில், ஞானத்தின் மீது தன் பார்வையை பதிக்காவிடில், தண்டனை என்பதே தயையாகிறது.